வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் இங்கு வாழ வைப்பான். வெய்யவாரணம் போன் கைதான் இருபதுடையான் தலைவத்துங்கத்திற்கை எய்தான் மருகன் உமையால் பயந்த இளைஞ்சியமே. அப்படின்னா வஞ்சா கூட தமிழ்ல வை. யார் சொல்லுவா இப்படி எல்லாம் வையக்கூடாது, அது வேற விஷயம். ஆனா அப்ப கூட தமிழை மறக்க கூடாதுங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒன்று. எங்களுக்கு முன்பாக ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள் என்ன ஒரு தொனி பாருங்க, பேச்சு நடைகள்ல இதெல்லாம் பார்க்கணும். அந்த நாஞ்சில் நாட்டு மனம், அது பற்றாதுன்னு அந்த ஏற்ற இறக்கம். நான் அங்க உட்கார்ந்து குளக்கரையில அந்த விடுதி வாசல்ல உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தேன். திடீர்னு சத்தம் மெதுவாகும், போயிட்டாராக்கும் நினைச்சு கிளம்பினோம்னா அதை காட்டுல வேகமா ஒரு வீறு கொண்ட ஒரு ஓசை கேட்கும். அப்படிதான் இருக்கணுங்க. ஏற்ற இறக்கங்களோடு பேசப்படுகிற அந்த தமிழ் தான் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அருமையா பேசினார் ஐயா அவர்கள். சமயம் வளர்த்த தமிழ் அப்படின்னு அவர் பேசினாரு. அவருக்கு உங்களுடைய வணக்கத்தை சொல்லி சொன்ன மாதிரி அடுத்த ஒரு இசை நிகழ்ச்சிக்கு மதுரையில இருந்து எல்லாரும் வந்து இறங்கி இருக்கிறாங்க. அவருடைய இசை நிகழ்ச்சி நீங்க கேட்கணும். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு மாதிரி கொடுக்குறாங்க. இப்ப ஒரே நேரத்தில் 3 நிகழ்ச்சி, இயல் இசை நாடகம் மாதிரி. இது கொஞ்சம் நாடக தமிழ், முதல்ல அது இயற்றமிழ், அடுத்து வருது இசை தமிழ். எல்லாவற்றையும் நீங்க இருந்து கேட்கணும். இந்த விழாக்கள்ல பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, நமக்கு ஒவ்வொரு ஆண்டும் பார்க்க பார்க்க புதுமையா இருக்கு. இப்ப கூட சொன்னாங்க ஐயா 66 ஆண்டு காலமாக இங்க ஒரு பெரியவர் வந்துட்டு இருக்காரு. 66 ஆண்டு காலமாக இந்த கந்தசஷ்டி கழகம் தொடங்கப்பட்ட நாள்ல இருந்து தன்னுடைய 14வது வயதுல இருந்து இன்றைக்கு 80வது வயது வரைக்கும் ஐயா ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற திருமிகு சோமசுந்தரம் ஐயா அவர்கள் தொடர்ந்து வர்றாங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு கேட்க பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. 66 ஆண்டுகள் இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னா எத்தனை பெரிய சிறப்பு, எத்தனை பெரிய பெருமை. கடவுள் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்காரு பாருங்க. மதுரையில அழகர் ஆத்துல இறங்குற போது வர்றாங்க, அவங்களை கூப்பிடுங்க ஐயா, ஐயா மேல வாங்க. அவங்களுக்கு எல்லாருமா சேர்ந்து ஒரு வாழ்த்து சொல்லுவோம். நாங்க பொன்னாட போத்துறோம், நீங்க எல்லாம் கைதட்டி வாழ்த்து சொல்லணும். ஐயா அவங்க சோமசுந்தர ஐயா அவர்கள்ட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சு அவர் உடனே ஏத்துக்கிட்டார். என்னன்னு கேக்குறீங்களா? இது 100ஆண்டு விழா காணுகிற போதும் நீங்கள் வர வேண்டும் சொன்னேன். சரின்ட்டார். நீங்களும் வரணும், எல்லாரும் நாம வரணும். முருகனுடைய அருள் இருந்தா நிச்சயமாக வருவோம், மறக்க வேண்டாம். ஏன்னா முருகப்பெருமானுக்கு மட்டும் என்ன சிறப்பு அப்படின்னா, எல்லா வயதினருக்கும் ஏற்ற கடவுள் அவர் தாங்க. சின்ன குழந்தைகளா பாலமுருகனா வந்து அப்படி நிற்பார், இளைஞர்களா வீரமுருகனா வந்து நிற்பார், அப்படியே முதியோர்களா ஞான முருகனாக வந்து நிற்பார். அப்படியே வேலன், வேடன், விருத்தன், இந்த 3 இருக்கிற தெய்வம். முதல் தெய்வம் ஆதி தெய்வம் தொல்காப்பியத்தில் சொல்லப்படுற அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்ல முதலாக இருக்கின்ற குறிஞ்சிக்கு தலைவனாக இருக்கின்றவன் நம்முடைய முருகப்பெருமான். பரிபாடல் என்ற அருமையான இலக்கியமும் திருமுருகாற்றுப்படையும் முருகப்பெருமானுடைய அழகை சொல்லுகின்றன. 2000 வருஷம் பழசுங்க. சில சினிமா பாட்டை நம்ம என்ன பண்றோம், ஓடி ஓடி கேட்கிறோம். 6 மாசம் கழிச்சு அந்த பாட்டை போட்ட முதல்ல அணை அப்படிங்கிறோம், கேட்க முடியல. ஏன்? அதுக்கு அவ்வளவுதான் ஆயுசு. ஆனா 2000 வருஷமா தொடங்கினாரு பாருங்க திருமுருகாற்றுப்படையில. உலகம் உவப்ப வளநேர்பு திரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கி ஓவரை இமைக்கும் சேன் விளங்கு அவர்களி உருணத்தாங்கிய மதனுடைய நோழ்ந்தால் அப்படிங்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னா, கடல் மீது சூரியன் எழுகின்றானா. கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா காலையில கடற்கரையை ஒட்டிய லாட்ஜ்ல தங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விடுதியில ஒருத்தர் ஒடியால் கேவ தட்டுவாரு, சூரியனை பாருங்க கிழக்க உதிக்குது அப்படிம்பாரு. பெரிய ஆச்சரியத்தை பாருங்க, கிழக்க சூரிய உதிக்குது பாருங்க அப்படிம்பாரு. ஏன்னா ரொம்ப பேர் நம்ம பார்த்ததே கிடையாது.
எல்லாத்தையுமே நம்ம டிவியில தான் பார்க்கிறோம். அதான் பெரிய பிரச்சனை. கடல் மீது சூரியன் எழுகின்றார், உலக இருள் போகிறது. மயில் மீது முருகன் தோன்றுகின்றான், உள்ளத்து இருள் அகல்கிறது. அப்படி கண்ணை மூடிட்டு பார்த்தா கடவுள் வந்து நிக்கணுமாங்க. அதான் உண்மை. இப்ப நம்ம கூட கேட்கலாம், இப்ப சின்ன பிள்ளைகளை தாய்மார்கள் நிறைய கூட்டம் வந்திருக்காங்க, கொஞ்சம் கூட்டம் குறையா இருக்கிற மாதிரி இருக்கு. தாய்மார்கள்லாம் இன்னும் நிறைய வருவாங்க. இன்னும் சீரியல் முடியலன்னு நினைக்கிறேன். உள்ள கோயில் இருக்காங்களா? சரி சரி, வரட்டும் வரட்டும். ஏன்னா அதுவும் இருக்கு. அவங்க வந்துருவாங்க. இந்த 6 நாள் விரதம் இருந்து முருகப்பெருமான் சூரியனை சம்ஹாரம் செய்த பிறகு அருமையான திருக்கல்யாண நிகழ்ச்சியை பார்க்கிறோம். இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அன்னை கொடுத்த வேல் இருந்தது, தந்தை கொடுத்த வீரம் இருந்தது. வீரம் மனதிலே, வேல் கையிலே. ஆனாலும் அசுரன் பலமானவன். அவனை அழிப்பதாக இருந்தால் தான் தன்னுடைய புலன்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நினைத்த முருகப்பெருமான் 6 நாள் திருச்செந்தூர் கடற்கரையில் உட்கார்ந்து இருக்காருங்க. அப்படி அவர் உட்கார்ந்து இருக்கிறப்ப அத்தனை பெரிய சக்தியை வீழ்த்துவதற்கு முருகப்பெருமானே விரதம் இருக்கிறார்னா நாமே இருக்கக்கூடாது அப்படின்னு நாம எல்லாரும் சேர்ந்து போய் அன்னைக்கு தான் விரதம் இருக்கிறோம். அந்த 6 நாள் இருக்கிறோம். குழந்தைகள் பெரியவங்க எல்லாரும் வெறும் பால் மாத்திரம் சாப்பிட்டு, வெறும் மிளகு மாத்திரம் சாப்பிட்டு, சாப்பாடே பார்க்காம அவங்க வாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எப்படி முடியுது? 10 நிமிஷம் சாப்பாடு லேட் ஆனா வயிறு கலங்குது, கண்ணு கலங்குது, கோபத்துல உச்சிக்கே போயிடுறோம். அப்படியே நீ அப்படியே உங்க அம்மா வீட்டு கிளம்பு அப்படிங்கிறோம். எனக்கு 10 நிமிஷம் இட்லி லேட் ஆனா அதுக்கெல்லாம் அந்த அம்மா போகுமா? அப்படி போறது சரியா இல்ல. அப்ப முருகப்பெருமான் தான் அந்த 6 நாள் தவம் இருந்து தீய சக்தியை அழிப்பதற்கு அந்த பாடுபடுறாருங்க.